அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இயற்கணிதம் அல்ஜிப்ரா. இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படி வந்து சம்மில் வந்து டினோட் பண்ணுறாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க போகிறோம். முதல் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறி, அதாவது வேரியபிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு எண் மதிப்பு பெறக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு லெட்டராகவும் அடுத்த வேறு சம்மில் வேறு லெட்டர்ஸாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துங்களில் ஏபிசி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. வெவ்வேறு சில இடங்களில் XYZன்னு பண்ணுவாங்க. வேறு சில இடங்களில் PQR அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். X - 9 = 0 அப்படிங்கிறதுல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். X = 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா x² = 9 அப்படின்னு போட்டோம்னா இதை எப்படி எழுதலாம்? x = +or - 3ன்னு எழுதலாம். ஏன்னா 3 3s are 9 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வேரியபிள். அடுத்தது வந்து மாறிலி. மாறிலி அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நிலையான எண் மதிப்பு பெற்றது. அது வந்து கடைசி வரைக்கும் வந்து மாறவே மாறாது. அதோட வேல்யூ வந்து எப்போவுமே அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா -2 6 4/2. இது வந்து எப்போவுமே மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது உறுப்பு, அதாவது இது எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மாறி, அதாவது வேரியபிளாக இருக்கலாம், இல்லை மாறிலி கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த மாறி மற்றும் மாறிலிகளின் பெருக்கல் சேர்க்கையே உறுப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா மாறி மற்றும் மாறிலிகளின் பெருக்கல்னால் என்ன அர்த்தம்னா மாறி அப்படிங்கிறது வேரியபிள், அதாவது XYZ அப்படின்னு வரும், இல்லை ABCன்னு வரும். இந்த மாதிரி இருக்கிறதோட மாறிலி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பரு, அதாவது ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பரோட இந்த XYZ வந்து மல்டிப்ளை ஆகிருக்கும். அந்த சேர்க்கை உறுப்புக்கு பேரும் உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் பார்த்தா தெரியும். இப்போ x³ அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள். 4x² அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து மாறிலி, அதாவது கான்ஸ்டண்ட்டான ஒரு நம்பரு. x² அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாறி, அதாவது வேரியபிள். இப்போ இது ரெண்டோட பெருக்களையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே அதே மாதிரி தான். 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மாறிலி, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரு. X அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். இந்த இடத்துல Y கூட வரலாம். அதனால் இப்போ இது ரெண்டோட பெருக்களோட சேர்க்கையை வந்து உறுப்புன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பராக, அதாவது இப்போ பார்த்தோம்ல நம்ம இதோட டெஃபினேஷனில் மாறி, அதாவது வேரியபிளாகவும் இருக்கலாம், மாறிலி ஒரு கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம். அதேமாதிரி தான் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு பேரும் ஒரு உறுப்புன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது என்ன அப்படின்னா இதோட டெஃபினேஷன் என்னென்னா உறுப்பில் உள்ள எண்ணின் மதிப்பே கெழு என குறிப்பிடப்படுகிறது. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ உறுப்பு வந்து 4x² பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உறுப்புகளில் இருக்கக்கூடிய எண்களோட மதிப்புகளுக்கு பேர் தான் கெழுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். 2x, இதில் வந்து இதில் வந்து கெழு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டண்ட்டான நம்பர் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து கெழுன்னு எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த x³ முன்னாடி என்ன நம்பர் கான்ஸ்டண்ட்டான நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தான் என்னென்னு எடுத்துக்குவாங்க? கெழுன்னு எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது, அதை எடுத்து எழுதியிருக்கோம் கெழுன்னு. இப்போ x³ முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, அதை வந்து கெழுன்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி அப்படின்னா என்ன? பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது x² y³ இந்த மாதிரி சொல்கிறோம்ல, இந்த இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா படின்னு சொல்லுவோம். இதோட டெஃபினேஷன் பார்ப்போம். ஒரே ஒரு மாறியை கொண்ட கணித கோவையில், அதாவது இயற்கணித கோவையில் அந்த மாறியின் உயர்ந்த அடுக்குக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா படி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x³ - 2x² + 7x + 5. இதில் இருக்கக்கூடிய உயர்ந்த அடுக்குக்கு பேர் தான் படின்னு நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உயர்ந்த அடுக்கு என்ன? கியூபு. அப்போ அதை எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறாத மதிப்பு கொண்டது என்னது அப்படின்னா ஒரு சமன்பாடு எடுத்துக்கணும். இதோட டெஃபினேஷன் பாருங்களேன். வலப்பக்கம் மற்றும் இடப்பக்கத்தை ஒரு சமன்பாட்டில் இடமாற்றம் செய்யும்போது அதனுடைய மதிப்பு மாறாது, அதை தான் மாறாத மதிப்புன்னு எழுதியிருக்கேன். சமன்பாடு அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் x + y + z = 8 அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ இதை எப்படி மாற்றி எழுதும்போது, அதாவது இதை வந்து வலப்பக்கமும் இதை வந்து இடப்பக்கமும் மாற்றி எழுதினாலும் இதோட மதிப்பு மாறாது அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினேஷனு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 6x
ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இதை நான் எப்படி மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்களேன். இப்போ சொன்னேன்னே அது மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். 5 இஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் ஒய். இதோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா மாறவே மாறாது. இதான் மாறாத மதிப்பு கொண்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கூற்று தான். இயற்கணிதத்தில் உள்ள ஒரு கூற்று. அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அடுத்தது இதில் நிறைய இருக்குது. இந்த ஓருறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை, பல்லுறுப்பு கோவைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது எப்படி இங்கிலீஷில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா மொனோமியல், பைனாமியல், பாலினாமியல்னு சொல்லுவோம். இப்போ மொனோமியல் அதாவது ஓருறுப்பு கோவையோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இயற்கணித கோவையில் ஒரு உறுப்பு மட்டும் இருக்கும். சிங்கிள் டிஜிட் அதாவது சிங்கிள் உறுப்பு மட்டும் இருக்கும். 4x², 6ab, -5p, 3xy இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேருக்கு தான் மொனோமியல் எக்ஸ்பிரஷன் அதாவது ஓரிருப்பு கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஈருறுப்பு கோவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பைனாமியல். பைனாமியலில் பார்த்தீங்கன்னா 2 உறுப்புகள் இருக்கும். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் 4x² ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 உறுப்பு இருக்குது பாருங்கள். 4x² ப்ளஸ் ஒய் 2 உறுப்பு இருக்குது. அதே மாதிரி 8a ப்ளஸ் b இந்த மாதிரி 2 உறுப்பு இருக்குது. இப்போ இதுலேயே 2 உறுப்புகள் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்பிரஷனோட இல்லை பாருங்கள். அதனால இது வந்து ஓர் உறுப்பு கோவைன்னு சொல்கிறோம். இதில் எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் அதாவது அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ இடையில இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஈருறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிங்கிளாக இருந்தால் அதுக்கு பேர் ஓர் உறுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் தான் ஈருறுப்பு. ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது வந்து ஓர் உறுப்புன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பல்லுறுப்பு கோவை அப்படின்றது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். பாலினாமியல் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 இருக்கணும், 2 எக்ஸ்பிரஷன் இருக்கணும், இல்லை அதுக்கு மேற்பட்ட இருக்கலாம். அந்த மாதிரி 2க்கு மேற்பட்ட உறுப்புகள் இருந்தாலே அதை வந்து பாலினாமியல் தான் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 9x² ப்ளஸ் 4y ப்ளஸ் z. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6a ப்ளஸ் b ப்ளஸ் 3. இதில் 3 இருக்குது பாருங்கள், 3 உறுப்பு. அதே மாதிரி 10x மைனஸ் ஒய் மைனஸ் 2 இதுலேயே 3 உறுப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உறுப்புகள் இருக்கக்கூடியது பேர் தான் வந்து பாலினாமியல். ஒரு உறுப்பு இருக்கக்கூடியது வந்து மோனாமியல், 2 உறுப்பு இருக்கக்கூடியது வந்து பைனாமியல்.